கோவிடுக்கு அப்புறம் வந்து ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே வந்து மாறிடுச்சோ அப்படின்னு எனக்கும் ஃபீல் ஆகுது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்குமோ இல்லை அந்த கால படங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு அந்த நேட்டிவ் பீப்புளோட கனெக்ட் ஆகுற மாதிரி அவங்களோட லைஃப்பை காட்டுற மாதிரி தான் இருக்கும். லைக் நம்ம லாங்குவேஜ் ஃபிலிம் தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சு எல்லா படங்களையும் வந்து ஒரு பேன் இண்டியா படம் இல்லைனா வேர்ல்டுக்கே காட்டுற படம் அந்த மாதிரி பண்ணுறாங்களா, அதில் வந்து ஸ்டோரி மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் இந்த ரீரிலீஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியுது, அந்த டைமுக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது, படத்தோடய ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ ரீரிலீஸ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமாம், எனக்குமே இப்போ வர நிறைய மூவிஸ் வந்து கமர்ஷியலாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து சில மூவிஸ்லாம் பார்க்குறப்போ ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ இருக்க மூவிஸ் நிறைய கமர்ஷியலாக இருக்கனால எதுவும் கற்றுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி சேரன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இப்போ இருக்க டேரக்டர்ஸ் வந்து கனெக்டடாகவே இல்லை, ஒரு டேரக்டருக்கு இன்னொரு டேரக்டரோட முகம் தெரியலை, அந்த மாதிரி சொல்லியிருப்பார். எனக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஒரு படம் எடுத்தோம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்ப்பாங்க எல்லோரும் உட்காந்துட்டு, நீ நல்லா பண்ணியிருக்க, இன்னும் நிறைய பண்ணு, இந்த கான்செப்டில் பண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லி தருவாங்க. அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இல்லையோ, அவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்.